அனைவருக்கும் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அன்புக்கினிய அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தீபாவளி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றை மறந்துவிட்டோம். மதசார்பற்ற அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஆனால் மதசார்பற்ற அரசு ஏன் ஒரு மதத்தில் தலையிட்டு அந்த மதத்தின் கோயில்களை நிர்வகிக்க வேண்டும்? அதே மதசார்பற்ற அரசு வேறு மதத்தை சார்ந்தவர்களின் ஆலயங்களை நிர்வகிக்கிறதா என்றால் இல்லை. 1927 ஆங்கிலேயன் ஆட்சி காலத்தில் இந்த பிரச்சனை ஆரம்பித்தது. ஆனால் 1947 சுதந்திரம் பெற்றோம். ஆனால் இங்கே இருக்கின்ற இந்து மக்களுக்கு மத சுதந்திரம் இல்லை. இந்து என்ற உடனே பல அறிவுஜீவிகள் உடனே வந்து விடுவார்கள், என்றைக்கு யார் நீங்கள் இந்துக்கள் என்று. முட்டாள்களே, அதை பற்றி உங்களுக்கு கவலை வேண்டாம். சைவமாக இருந்தோம், வைணவமாக இருந்தோம், சாத்வீகமாக இருந்தோம், கௌமாரமாக இருந்தோம், காண்பத்தியமாக இருந்தோம், பல்வேறு மதங்களாக பிரிந்திருந்தோம். முகலாய படையெடுப்பு வந்த பிறகு நாங்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்தோம். அதற்கு பிறகு அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு ஆங்கிலேயன் எங்களை எப்படி அழைப்பது என்பது கூறி விந்திய மலைக்கு கீழே இருக்கின்ற அனைவரும் இந்துக்கள் என்று கூறினால் அதுதான் சான்றிதழ் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த கேள்வி உங்களுக்கு தேவையில்லை. இன்றைய தினம் நாங்கள் இந்துக்கள். முருகனை வழிபடுபவர்கள், சிவனை வழிபடுபவர்கள், விஷ்ணுவை வழிபடுவர்கள், சக்தி வழிபடுவர்கள், அம்மனை வழிபடுவர்கள், ஐயனாரை வழிபடுபவர்கள், கருப்பசாமியை வழிபடுவர்கள், சுடலை வழிபடுவர்கள் அனைவரும் இந்துக்கள். அந்த கவலை உனக்கு வேண்டாம். இப்போதைய பிரச்சனை, கோயிலை விட்டு அரசாங்கம் வெளியேற வேண்டும். கோயிலுக்கும் மத சார்பற்ற அரசாங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சலுகைகள் நீங்கள் எங்களுக்கு தருகிறீர்கள்? எங்களுடைய உண்டியல் பணத்தை கொள்ளையடிப்பதுதான் அரசின் நோக்கமாக இருக்கிறது, அரசு அதிகாரிகளின் நோக்கமாக இருக்கிறது. இன்றைய தினம் அறங்காவலர் என்ற பெயரில், ஈஓ என்ற பெயரில் காரிலே பவனி வந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் பெட்ரோல் செலவு கூட நாங்கள் கொடுக்கின்ற உண்டியல் பணம் தான். இன்றைக்கு 6000 கோடிக்கு மேலே வசூல் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அரசாங்கம் கணக்கு காண்பது 120 கோடி தான். அரசாங்கத்தின் ஈஓ முடிவு செய்கிறார் எந்த பூஜையை நடத்த வேண்டும் என்று. இவருக்கு என்ன தெரியும்? முதலில் அவர் யார்? அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிறகு, இந்த திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு நாத்திகம் பேசுகின்ற புல்லுருவிகள் எல்லாம் இங்கே ஈஓக்களாக வந்து விட்டார்கள். டிஎன்பிசியில் தனியாக எக்ஸாம் வைத்து அங்கேயே நாம் ஃபில்டர் செய்ய வேண்டாமா? பல மதங்களுக்கு மாறினவர்கள் இன்றைக்கு இந்துக்களின் பெயரை வைத்துக்கொண்டு, ஆனால் வீட்டிலே வேறொரு மதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஈஓக்களாக படிப்பெடுத்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான நபர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அறங்காவலத்துறையிலே, வேறு மதத்தை சார்ந்த நபர்கள், ஆனால் இந்துக்கள் பெயரை வைத்துக்கொண்டு. இதையெல்லாம் தட்டி கேட்காமல் அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் இது சரியான தருணம் வெளியேறுவதற்கு. இதை பொதுமக்களிடம் அனைத்து கோயில்களையும் அந்தந்த பகுதி மக்களிடம் கொடுத்துவிட்டு அரசாங்கம் வெளியேற வேண்டும். கோயிலை நிர்வாகம் செய்வதற்கு இந்துக்களுக்கு எங்களுக்கு தெரியும். எப்படி கிறிஸ்துவ ஆலயங்களுக்குள் இந்த அரசாங்கம் செல்லவில்லையோ, எப்படி மசூதிக்குள் அரசாங்கம் செல்லவில்லையோ, எப்படி ஜைன மதத்திற்குள் அரசாங்கம் செய்யவில்லையோ, அதுபோல் இந்து மதத்திற்கின்ற அத்தனை கோயிலையும் அரசாங்கம் விடுவிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தான் கூறுகிறீர்கள் மதசார்பற்ற அரசு என்று. மதசார்பற்ற அரசு என்றால் உடனடியாக இந்து அறநிலையத்துறையை கலைத்துவிட்டு அந்தந்த பகுதி மக்களிடம் அந்தந்த கோயிலை நிர்வகிக்க கொடுத்துவிட்டு அரசாங்கம் உடனே வெளியேற வேண்டும். இன்றைக்கு தீபாவளி கொண்டாடி கொன்ற அத்தனை இந்துக்களுக்கும் நீங்கள் கொண்டாடுவது தீபாவளி என்றால் இல்லை, பேருக்காக கொண்டாடுவதால் விட்டு விடுங்கள். சில நண்பர்கள் இருக்கிறார்கள், சனாதானத்தை ஒழிப்போம் என்று மாநாடு போடுகிறார்கள். அந்த மாநாட்டிற்கு வெட்கமே இல்லாமல் இந்துக்கள் செல்கிறார்கள். சனாதானத்தை ஒழிப்போம் என்றால் என்ன தெரியுமா? உன்னுடைய கலாச்சாரத்தை சீரழிப்போம் என்று கூறுகிறான், உன்னுடைய நாகரிகத்தை சீரழிப்போம் என்று கூறுகிறான். திடீர்ந்து அவன் பெண்ணடிமை பற்றி பேசுகிறார். பெண்ணடிமை பற்றி இந்துக்கள்கிட்ட நீங்கள் பேச வேண்டாம், வேறு மதத்தில் பேசுங்கள். ஒருவன் 4 மனைவியை கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று இருக்கின்ற மதத்தை பற்றி பேசுங்கள். எங்கள் மதத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி தான். எங்கள் மதத்தில் பெண்களுக்கு இருக்கிற மரியாதை எந்த மதத்திலும் கிடையாது. ஆகவே சனாதான எதிர்ப்புக்கு வெட்கமே இல்லாத இந்துக்கள் செல்கிறார்கள். அதையெல்லாம் விடுத்து இந்த தீபாவளியில் நாம் ஒன்றுபடுவோம். இந்து கோயிலை விட்டு அரசு வெளியேற வேண்டும். அரசு வெளியேறவில்லை என்றால் வருகின்ற தேர்தலில் அந்த அரசை தோற்கடிப்போம் என்று நாம் உறுதி கூற வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த்.